சண்டே என்னோடய சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் பேபிஸ்லாம் வந்திருந்தாங்க. சரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் ப்ரோசோன் மால் போகலான்னு பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். தங்கச்சியோட பேபிக்கு அடிக்கடி ஃபீவர் வருதுன்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கலான்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு தான் கிளம்புனோம். ஃபஸ்ட்லாம் காரில் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் சாங்ஸ் தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வெறும் ரைம்ஸ் மட்டும் தான் ஓடுது. லைஃபே எப்படி மாறிடுச்சு இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. மாலுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃப்ளோருக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தா ஃபுல்லாக டாய்ஸ் ஷாப்பாக இருந்துச்சு. சரி அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ அழகழகான டாய்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்குது. நம்ம சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் டாய்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 3 பேருமே ரொம்ப குட்டி பேபிஸ் அப்படின்றதுனால ஏதோ டிக்கெட்லாம் எடுக்கல. நாங்கள் சும்மா அந்த இடத்த சுற்றி காட்டலான்னு மட்டும் கூட்டிகிட்டு போனோம். அங்கே இருக்க காரு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுலேயும் என் தங்கச்சி பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அதிலெல்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு வரோன்னு தெரிஞ்சதும் ஒரே அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் சமாதானப்படுத்தலான்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனாலும் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்தாச்சு. மாலோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த டைனோசர் தீம் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. தட்ஸ் இட். பை பாய்.